அந்த இயக்கத்த வந்துட்டு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்றப்போ, ஒன்லி 20 மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு தமிழ் ஈழ மக்களுக்காக இவரு முன்னின்று நம்மளுக்காக போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய தமிழ் ஈழ மக்கள் வந்துட்டு நானும் ஜாயின் பண்றேன்னு சொல்லிட்டு, அதுக்கான ப்ராப்பர் ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டு, கவர்மெண்ட்க்கு அகைன்ஸ்ட்டா இவங்க நின்டு போர் தொடுத்தாங்க. வயலன்ஸ சூஸ் பண்ணாங்க. அங்கருந்து குண்டு வெடிப்பு வரும், இங்கருந்து குண்டு வெடிப்பு வரும். இங்கலருந்தும் ஷூட் பண்ணுவாங்க, அங்கலருந்தும் ஷூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி ஒரு மாரி அ ரொம்ப வயலன்ஸா போயிட்டுருந்தது. ஸோ இந்த மாரி வயலன்ஸா போயிட்டுருந்த பீரியட்ல வந்துட்டு என்ன ஆச்சு அப்டின்னா, முல்லைவாய்க்கால் அப்டின்ற ஒரு இடம் இருக்கு. இந்த மாரி போர் வந்துட்டு ரணகளமா போயிட்டுருந்தது. ஸோ அந்த பீரியட்ல வந்துட்டு ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்டின்னா, போர் ஆல்ரெடி போயிட்டுருக்கு. தமிழ் ஈழ மக்களுக்கும், ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப கொடுமையா போர் போயிட்டுருக்கு. பட் இதுல சம்மந்தப்படாத தமிழ் ஈழ மக்கள் ஒரு சிலவங்க இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கலாம் இந்த போர்ல அடிபட்டு சாகக்கூடாது. ஸோ அதுக்காக உங்களுக்காக முல்லைவாய்க்கால் அப்டின்ற ஒரு இடத்துல நீங்க வந்துட்டு போர் போயிட்டுருக்கப்ப தான் ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம் நடந்துட்டு இருந்தது. துப்பாக்கி சத்தத்துல அப்பாவி ஜனங்கள் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க. அதாவது தமிழ் ஈழ மக்கள் இந்த போருக்கு சம்மந்தப்படாத தமிழ் ஈழ மக்கள் ஒரு சிலவங்க இருக்காங்க இல்லையா? அவங்கலாம் அப்பாவி மக்கள். அவங்கலாம் எங்க போய் அடைக்கலம் பண்ணுவாங்க? ஏன்னா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வீடும் இல்ல. ஆல்ரெடி ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் இருக்கிற வீடு எல்லாத்தையுமே வந்துட்டு பறிச்சுட்டாங்க, எரிக்கப்பட்டுட்டாங்க. ஸோ அந்த மாரி இருக்கப்போ தமிழ் ஈழ மக்கள் வந்துட்டு அவங்க எங்க போய் அடைக்கலம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வந்துட்டு நோ ஃபயர் ஜோன் கேம்ப் வந்துட்டு முல்லைக்கால் பகுதியில அரேஞ்ச்மென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு சம்மந்தப்படாத அ மக்கள் எல்லாமே, தமிழ் ஈழ மக்கள் சம்மந்தப்படாத அப்பாவி மக்கள் எல்லாமே அங்க போய் நீங்க அடைக்கலம் ஆயிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. உங்களுக்கான சேஃப்டியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நாங்க அங்க பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ இந்த தமிழ் ஈழ மக்களுமே வந்துட்டு நம்மளுக்காக நோ ஃபயர் ஜோன் கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாமே அங்க போய் இருக்கிறது தான் சேஃபு அப்படின்ற மாரி அவங்களும் அங்க போயிருக்காங்க. இப்ப நம்ம கவர்மெண்ட் ஏதாச்சும் ஒரு ரூல்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம அதெல்லாமே ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா? ஏன்னா அதுல தான் நம்மளுக்கு சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் வந்துட்டு என்னதான் போர் போயிட்டு இருந்தாலுமே, கவர்மெண்ட்க்கு நம்ம மேல கன்சர்ன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்காக நோ ஃபயர் கேம்ப் ஜோன் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அவங்க அங்க போயிருக்காங்க. நம்பி போயிருக்காங்க. ஆனா, ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அங்க போயிருக்கிற லட்சக்கணக்கான மக்கள எல்லாருமே வந்ததுக்கப்புறம் அங்க போயிருக்க லட்சக்கணக்கான மக்கள அண்ணன், தம்பி, ரிலேட்டிவ்ஸ் அந்த மாரி யாருமே பார்க்காம நிர்வாணமா அவங்கள சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க ரொம்ப கொடுமையா. இது எவ்ளோ பெரிய நம்பிக்கை துரோகமான விஷயம், எவ்ளோ பெரிய கொடூரமான விஷயம். ஸோ அந்த இன்சிடென்ட் வந்துட்டு தமிழ் ஈழ மக்களால ஏத்துக்கவே முடியல. கவர்மெண்ட்ட நம்பி கவர்மெண்ட் சொன்ன அ வார்த்தைய நம்பி நாங்க இங்க வந்திருக்கோம். ஆனா நாங்க எல்லாருமே நிர்வாணமா கொலை செய்யப்பட்டோம். கொடூரமா கொலை செய்யப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால அத ஏத்துக்கவே முடியல. ஸோ அன்னைக்கு தான் வந்துட்டு போரும் எண்ட் ஆச்சு 2009ல. மே 18 பிளாக் டேனும், அதுக்கப்புறம் முல்லைவாய்க்கால் வந்துட்டு ரிமெம்பரன்ஸ் டேவும்ன்ட்டு எல்லாராலயும் நினைவூட்டப்படுது. பல தமிழ் மக்களுக்கு இது வந்துட்டு ரொம்ப சோகமான தினம்.